ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் சங்சக்கரா. ஸோ இன்றைக்கி வெங்காய குருமா எப்படி செய்கிறது ரெசிபின்னு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், ஒரு 6 தக்காளி, பூண்டு, எலுமிச்சம்பழம். தக்காளி வந்து நல்லா நறுக்கிக்கணும் பொடியாக. சின்ன வெங்காயத்தை நறுக்கிக்கணும். பூண்டை வந்து தட்டி வச்சுக்கணும். கசகசா, பெருஞ்சீரகம், தேங்காய் இது மூணுத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ அரைச்சி வச்சாச்சு. மூணுத்தையும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கிறோம். ஸோ இதை தாளிச்சிட்டு இதில் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன் நான். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வதங்கின பிறகு பெருஞ்சீரகம் 2 போடுறேன், 1 ஸ்பூனு. ஸோ நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தட்டி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணுறேன். பூண்டும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம். ஸோ அதுவும் நல்லா வதங்கணும். மூடி வச்சு வேக வைக்கணும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடணும். சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு எப்பயுமே, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வதக்கும்போது. இப்போ வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடிடணும். இப்போ நல்லா வெந்து போச்சு தக்காளி. ஸோ வெந்து போன பிறகு நம்ம வந்து அதில் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அடுப்பு ஃப்ளேமை வந்து பெருசாக வச்சுக்கணும். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். இப்போ நல்லா வந்து கொதிக்குது. கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா விழுத ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு அப்புறமா ஆஃப் பண்ணிடணும். ஸோ இது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நான் போடுறது வந்து பெருஞ்சீரக இலையை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.